இப்பொழுது நாங்கள் 6வது வினாவுக்கு செல்வோம். ஒட்சிஜன் நிரப்பப்பட்ட ஒரு முனை மூடிய குழாயினுள் அடிப்படையினுள் அதிரும்போது ஏற்படும் மீறுடன் F O2க்கு பதிலாக H2 வாயு நிரப்பப்படி அதன் அடிப்படை மீறுடன் என்ன? இது மிக இலகுவான ஒரு கேள்வி. F நேர்வித சமன் V, V நேர்வித சமன் 1 வர்க்கமூலம் M. ஆகவே F நேர்வித சமன் 1 வர்க்கமூலம் M. ஆகவே மூலக்கூற்று நுரை குறைந்த ஐதரசனில் நிச்சயமாக F கூட இருக்கும். இவர ஐதரசன் மூலக்கூற்று திணிவு 2, ஒட்சிஜனுக்கு 16. எனவே இந்த விகிதம் வர்க்கமூலத்துக்குள் 4 அமையும். ஆகவே ஐதரசனில் அதன் பெருமானம் 4F அமையும். 4வது விடை மிக இலகுவாக மனதால் செய்யக்கூடிய ஒரு கேள்வி. மாணவர்களுக்கு சும்மா நான் ஒரு இதாக எழுதியிருக்கிறேனே தவிர இது உண்மையில் மனதால் செய்யக்கூடிய ஒரு கேள்வி. இப்பொழுது நாங்கள் 7வது வினாவுக்கு செல்வோம். ஐந்து கிலோகிராம் உள்ள கப்பியின் மேலாக லேசான நீளா இழை போடப்பட்டு அதன் ஒரு முனையில் 10 கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்டு தரையை தொட வைக்கப்பட்டுள்ளது. மறுமுனையில் 5 கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்டுள்ளது. கப்பியின் அச்சில் இணைக்கப்பட்ட இழையில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி F என்னும் விசை பிரயோகிக்கப்பட்டது. 10 கிலோகிராம் திணிவு தரையில் இருக்கும் வகையில் F இன் உயர் பருமன். இந்த F என்ற இந்த விசையின் பருமனை நாங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லும் போது ஒரு கட்டத்தில் இந்த 10 கிலோகிராம் திணிவு தரையை விட்டு மேலெழும்ப கூடும். அதற்கு முன்னதாக பிரயோகிக்கக்கூடிய உயர் விசையை கேட்டுக்கொண்டார்கள். இங்கே நாங்கள் F என்னும் விசை பிரயோகித்து இந்த கப்பிக்கு மேல் நோக்கி A என்ற ஆர்முடுகள் இருக்கும் போது அந்த ஆர்முடுகள் இந்த குட்டிக்கும் A என்ற ஆர்முடுகள் இந்த குட்டிக்கும் A என்ற ஆர்முடுகளாக அமையும். ஆனால் இந்த குட்டி அசையாத சந்தர்ப்பத்தில் அந்த ஆர்முடுகளும் இந்த குட்டிக்கு அமைய இந்த குட்டி 5 கிலோகிராம் குட்டி 2A என்ற ஆர்முடுகளுடன் மேல் நோக்கி நகரும். இது அசையாத வரை இதனுள்ள இழுவிசை 100 நியூட்டனாக அமையும். எனவே இப்பொழுது நாங்கள் 5 கிலோகிராம் குட்டிக்கு நாங்கள் மேல் நோக்கி F சமன் MA பாவிக்கும் பொழுது 100 சய 50 சமன் 5 தர 2, 50 சமன் 10A, A சமன் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 A கண்டுவிட்டோம். இப்பொழுது நாங்கள் கப்பிக்கு மேல் நோக்கி F சமன் MA பாவிக்கும் பொழுது F மைனஸ் 50 மைனஸ் 2T 2 தர 100 சமன் 5 தர
5. எனவே F சமன் 250 25 275 நியூட்டன் என முதலாவது விடை அமையும். விடை முதலாவது. இப்பொழுது நாங்கள் 8வது வினாவுக்கு செல்வோமாயின், தரையிலிருந்து கேபிட்டல் H உயரத்திலிருந்து திணிவு ஒன்று புவிப்பின் கீழ் விளவிடப்பட்டது. தரையிலிருந்து அளக்கப்படும் உயரம் H உடன் திணிவின் இயக்க சக்தி மாற்றம். விளவிடப்படுகின்ற இயக்க சக்தி ஆரம்பத்தில் 0. எனவே இயக்க சக்தி மாற்றம் என்பது அழுத்த சக்திக்கு இழக்கப்படும் அழுத்த சக்திக்கு சமனானது. இயக்க சக்தி மாற்றம் KE சமன் டெல்டா KE. அவர்கள் இங்கே அதை KE என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இயக்க சக்தி மாற்றம் KE டெல்டா mgs, அதாவது அழுத்த சக்தியில் ஏற்பட்ட மாற்றமாக இருக்கும். KE சமன் அழுத்த சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் mg இன்டு அது இயங்கிய தூரம் s. எனவே h மைனஸ் h. KE சமன் இதை நாங்கள் மைனஸ் mgh பிளஸ் mgh என எழுதலாம். ஆகவே y சமன் மைனஸ் mx சக c என்கின்ற நேர்கோட்டு வரைவு கிடைக்கின்றது. இதற்கான வடிவம் படித்திறன் மைனஸ் என்ற வடினால் வட மேற்கு திசையில் கோடு அமையும். பிளஸ் என்றால் வடகிழக்கு திசையில் அமையும். வெடித்துண்டு பிளஸ் என்ற வடினால் மேல் நோக்கி இருக்கும். எனவே இரண்டாவது விடை. இப்பொழுது 9வது வினாவுக்கு செல்வோம். பொருள் ஒன்று எளிமைய இயக்கத்தை ஆற்றும் போது, ஒரு பொருள் எளிமைய இயக்கத்தை ஆற்றும் போது இதை நாங்கள் அலைவு மையமாக கருதுவோமானால் இது எல்லை புள்ளியாக இருக்கும். நான் உண்மையில் அதே பாதையில் திரும்பி வரும். நாங்கள் மாணவர்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக இவ்வாறு கருதுகின்றேன். இவ்வாறுதான் ஒரு எளிமைய இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இது அலைவு மையம், இது எல்லை புள்ளி அல்லது முனைப்புள்ளி. முதலாவது, அதன் வேகம் எப்போதும் இயக்க மையத்தை நோக்கி காணப்படும். இப்பொழுது இது இயக்க மையத்துக்கு அப்பால் உள்ளது வேகம். எனவே முதலாவது கூற்று தவறான கூற்று. இரண்டாவது, அதன் ஆர்முடுகள் இயக்க மையத்தில் உள்ள போது உயர்வு. ஆர்முடுகள் a சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் x, இயக்க மையத்தில் x சமன் 0. எனவே இயக்க மையத்தில் ஆர்முடுகள் 0மே தவிர உயர்வு அல்ல. எனவே இரண்டாவது கூற்றும் தவறான கூற்று. மூன்றாவது, அதன் பொறிமுறை சக்தி இயக்க மையத்தில் உயர்வு. பொறிமுறை சக்தி என்பது மெக்கானிக்கல் எனர்ஜி. இது இயக்க சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை அமைவது.
இது ஒரு எளிமை சேர்க்கத்தின் அளவின் போது எப்போதும் மாறிலியாக இருக்கும். அது மையத்தில் உயர்வாகும் அல்ல, முனைவு புள்ளியில் உயர்வென்றும் அல்ல, அது எல்லா இடத்திலும் மாறிலியாக இருக்கும். எனவே அதன் பொறிமுறை சக்தி இயக்க மையத்தில் உயர்வு என்கின்ற அந்த கூற்றும் பிழையான கூற்று. நான்காவது, இயக்க மையத்திலிருந்து செல்லும் போது கதி குறையும். நிச்சயமாக இங்கே வேகம் 0, இயக்க மையத்தில் வேகம் உயர் வேகமாக இருக்கும். எனவே இயக்க மையத்திலிருந்து செல்லும் போது கதி குறையும் என்கின்ற கூற்றுத்தான் சரியான கூற்று. ஐந்தாவது, விளைவுள் விசை முனைவில் இழிவு. முனைவில் ஆர்முடுதல் உயர்வு. எனவே முனைவில் தான் விசை உயர்வாக இருக்கும். எனவே ஐந்தாவது கூற்றும் தவறான கூற்று. இதன் அடிப்படையில் நான்காவது விடை சரியான விடை. ஒன்பதாவது வினாவிற்கு இப்பொழுது 10வது வினாவுக்கு செல்வோம். அந்த வினா முழுமையாக மாணவர்களுக்கு தரப்படவில்லை. முற்பகுதியிலே வர வேண்டிய அந்த வசனம் தவறவிடப்பட்டுள்ளது. உண்மையில் அந்த வினா வந்திருக்க வேண்டியது, புவியின் மேற்பரப்பில் தப்பு வேகம் v எனின் புவியின் திணிவின் அரை மடங்கும் 6/8 மடங்கும் உள்ள கோளின் மேற்பரப்பில் தப்பு வேகம் என்ன என்றுதான் அந்த வினா அமைந்திருக்க வேண்டும். அந்த புவியின் மேற்பரப்பில் தப்பு வேகம் v எனின் என்கின்ற அந்த பகுதி அங்கே அச்சாகவில்லை. இருந்தாலும் மாணவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே v என்ற ஒன்று குறிப்பிடப்படாத ஒன்று விடையிலே இருப்பதால் அது புவியின் மேற்பரப்பில் தான் அந்த வேகம் தப்பு வேகம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே v சமன் வர்க்கமூலம் 2gmO r படி புவியில் v சமன் வர்க்கமூலம் 2gm/r. அந்த கோளில் தப்புவகம் v' சமன் வர்க்கமூலம் 2g திணிவு அரைவாசி n/2 6/8 மடங்கு 8r. எனவே v' சமன் 1/4. ஆகவே v' சமன் v/4 என மூன்றாவது விடை அமையும். இங்க எல்லாம் மட்டுப்பட வர்க்கமூலத்துக்குள் 1/16 வரும். வர்க்கமூலத்துக்குள் 1/16 என்பது 1/4. எனவே v' சமன் v/4 மூன்றாவது விடை. பேஸ் பண்ண 10வது வரக்குள்ள நிக்கணும். உடத்து நிக்கிறது சொன்னா